எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு லைட் இருக்குங்க. இந்த லைட் ஒரு பெரிய நீளமான ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லைட்டோட ப்ளக்கை இப்போ நான் இந்த ப்ளக்கில் சொருக போகிறேன். சுவிட்ச் போட்ட உடனே இந்த ஒயர் மூலமாக கரண்ட்டு பாஸ் ஆகி இங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதே பிரின்சிபல் தாங்க நம்ம உடம்புக்குள்ளாரையும் நடக்குது. இந்த ஒயர் மூலமாக நம்மளுக்கு கரண்ட்டு இந்த இடத்துல பல்ப் எரியுதுன்னா, அதே மாதிரி நான் என்னோட சுண்டு விரலை அசைக்கணும் அப்படின்னா கூட அந்த சுண்டு விரலுக்கான அசைவு இங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் சுவிட்சில் இருந்து வருது. இங்கே இருக்கிற நரம்பு மண்டலம் பிரெயின்ல இருந்து அப்படியே தண்டுவடத்துக்கு போய் தண்டுவடத்துலேருந்து அப்படியே சைடில் தோள்பட்டைக்கு தோள்பட்டை வழியாக இந்த கைகளுக்கு போய் கடைசியாக இந்த சுண்டு விரலில் ஒரு ஒயர், இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ஒயர் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒயர்னால என்னால சுண்டு விரலை மடக்க முடியுது. ஆனா பாருங்க, நீங்களே மடக்கி பாருங்க, சுண்டு விரலை மடக்கினீங்கன்னா கூடவே இந்த மோதிர விரலும் சேர்ந்து மடங்குது. அது ஏங்க? இந்த கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். அது ஏன்னா ஏதோ சம் லூஸ் கனெக்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில ஏதோ சம் ஜாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு சம் ஜாயிண்ட் இருக்குது. அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டையும் சேர்ந்து தான் மடக்க முடியுது. இதை மட்டும் தனியா மடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. இது எல்லாருக்கும் நார்மலான விஷயம். அதே சமயம் நம்ம உடம்புக்குள்ளார எல்லா விஷயமும் இதே மாதிரிதான் ஒயர் சப்ளை மூலமா இயங்கிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. சுவிட்சை போட்டாதான் லைட் எரியுங்கிற மாதிரி நம்ம அசைச்சாதான், நம்ம அசைக்கணும்னு நினைச்சாதான் அசைக்க முடியும். ஆனா உடம்புக்குள்ளார சில கண்ட்ரோல் இருக்கு. இதே மாதிரி ஒயர் சப்ளை உடம்புக்குள்ள ஹார்ட்டுக்கு போயிட்டு இருக்குது, கிட்னிக்கு போயிட்டு இருக்குது, நுரையீரலுக்கு போயிட்டு இருக்குது. இங்கெல்லாம் சப்ளை எந்நேரமும் ஆன்லயே தான் இருக்கு. இப்போ லைட் ஆன்லயே இருக்கிற மாதிரி அங்க சப்ளை எந்நேரமும் 24 ஹவர்ஸ் சப்ளை இருக்கு. 24 ஹவர்ஸ் சப்ளை இருந்தா தான் நாம இருப்போம். நடுவுல பவர் கட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிருங்கிற மாதிரி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ். 24 மணி நேரமும் கரண்ட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கு. ஹார்ட், கிட்னி, நுரையீரல் போன்ற விஷயங்கள் அதோட வேலையை செய்யறதுக்கு, இன்க்ளூடிங் மூளை. ஆனா சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. விளையாடுறது, ஓடுறது, குதிக்கிறது, கண்ணடிக்கிறது, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சரி, ரைட்டுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நரம்பு மண்டலம், இந்த நர்வஸ் சிஸ்டமை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், எப்படி உறுதியாக்கலாம். எக்கு போன்ற நரம்புகள், எக்கு போன்ற நரம்புகள்னா என்ன? ஸ்டீல் அந்த இரும்புல தானே கரண்ட் பாஸ் ஆகுது. இதுக்குள்ளாரையும் ஒரு காப்பர் ஒயர் இருக்கு. இந்த காப்பர் ஒயர் மூலமா கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனா இந்த ஒயருக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இது மெட்டல், உலோகம் மூலமா கரண்ட்டை சப்ளை பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் மெட்டல் கிடையாது. உடம்புக்குள்ளார இந்த ஒயர் புரதங்களால் ஆகியிருக்கும். இதே மாதிரி ஒயர் மாதிரியே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளார வெள்ளை கலர்ல இருக்கும். பிளஸ் அது ஒவ்வொரு யூனிட்டும் நியூரான் அப்படிங்கிற ஒரு புரதம் மூலமா ஆகியிருக்கும். இந்த நியூரான் தான் பேசிக் யூனிட். இங்க காப்பர் தான், மெட்டல் தான் பேசிக் யூனிட். உடம்புக்குள்ளார அந்த நியூரான். இங்க மெட்டல் கரண்ட்டை கடத்துது, உடம்புக்குள்ளார கெமிக்கல்ஸ் கரண்ட்டை கடத்துது. கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு நியூரானுக்கு இடையிலும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன்ல கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகுது. அந்த கெமிக்கல் சப்ளைனாலதான் நம்மளுக்கு ஒவ்வொரு அசைவுகளும் மூவ்மெண்ட்டையும் பண்ண முடியுது. இன்னொரு ஒற்றுமை இருக்குங்க இந்த ஒயருக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒயருக்கும். இதுல காப்பர் ஒயர் மெட்டல்ங்கிறது உள்ள இருக்கு. அந்த கரண்ட் நான் இப்படி கரண்ட் போட்டு கையில புடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் ஒருவேளை கரண்ட் போட்டு இந்த மேல இருக்கிற அந்த மஞ்சள் கலர் பிளாஸ்டிக் கவரிங் இல்லைன்னா நான் ஒயரை தொட்டனா ஷாக் அடிக்கும் இல்லையா? அந்த ஷாக்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக இது மேல ஒரு மஞ்சள் கலர் கோட்டிங் இருக்கு இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நியூரான் இருக்குன்னா அந்த நியூரானை சுத்தி myelin sheath, இது பிளாஸ்டிக் ஷீத். அதே மாதிரி myelin sheath அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் மாதிரி அதை அப்படியே அதை ப்ரொடெக்ஷன் பண்ணும், இந்த கரண்ட் லீக் ஆகாம பார்த்துக்கும். ஸோ இதே மாதிரி சிஸ்டம் தான் உடம்புக்குள்ளாரி இருக்கு. ஒரே டிஃபரன்ஸ் கெமிக்கல் சிஸ்டம். ஆனா இந்த கெமிக்கல் சிஸ்டம் உடம்புக்குள்ள வீக் ஆச்சு. இந்த ஒயர் லூஸ் ஆச்சு, நடுவுல எலி கடிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எலி கடிச்சு ஒயர் கொஞ்சம் குற்றுயிரும் குறையுருமா அப்படியே பாதி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா கரண்ட் சரியா பாஸ் ஆகாது இல்லையா?
லைட்டு விட்டு விட்டு எரியும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரையுமே இந்த மைலின் சிஸ்டம்ல ப்ராப்ளம் வரலாம், இந்த நியூரான் கனெக்ஷன்ல ப்ராப்ளம் வரலாம். அதனால வந்து செயல்கள் மெதுவா நடக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வயது ஆக ஆக வந்து நம்மளுக்கு வந்து டைஜஷன் இருக்கு, செரிமானம் நடக்குது. அந்த செரிமானம் அப்படிங்கிறது நல்லபடியா நடக்காம போயிடும். இந்த நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகும்போது வயதானவர்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியும். அவங்க நரம்பு மண்டலத்துல ப்ராப்ளம் வர்றதுனால இந்த செரிமானம் ஜீரணம் சரியா ஆகாம மோஷன் டெய்லி போக முடியாம கஷ்டப்படுவாங்க. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா லட்சக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். நரம்பு என்ன வேலைகள் நம்ம உடம்புல செய்யுதுங்கிறது. ஏன்னா நரம்பு இல்லாம நம்ம கிடையாது, நர்வ்ஸ் இல்லாம கிடையாது. அப்ப அந்த நர்வ்ஸை எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு தேவையான உணவுகள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நரம்புகளோட வலிமைக்கு ஒரு 5 முக்கியமான சத்துக்கள் முக்கியங்க. அதுல ஃபர்ஸ்ட் சத்து வந்து தாது உப்பான மெக்னீசியம் சத்து. இந்த மெக்னீசியம் சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 400 மில்லிகிராம் தேவை. இந்த 400 மில்லிகிராம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மூலமா. எந்த மாதிரி உணவுகள்ல மெக்னீசியம் அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கீரைகள். எல்லா வகை கீரைகள்லயும் மெக்னீசியம் சத்து மிக அதிகமா இருக்கு. அடுத்து நட்ஸ் வகைகள், அதாவது பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி, நிலக்கடலையில கூட நிறைய மெக்னீசியம் சத்து இருக்கு. அடுத்து சீட்ஸ் வகைகள், பூசணி விதை, சூரியகாந்தி விதை போன்ற விதைகள்ல வந்து நிறைய மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. அப்புறம் மீன், பீன்ஸ் வகைகள், அதாவது மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி பீன்ஸ்ல மெக்னீசியம் சத்து இருக்கு. தயிர், வாழைப்பழம், உலர்ந்த பழங்கள், இது எல்லாத்துலயுமே வந்து மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமா இருக்கு. இந்த உணவு வகைகள் ரெகுலரா நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மெக்னீசியம் சத்துக்களுக்கு அடுத்து 2ஆவதா நம்மளுக்கு தேவை புரத சத்துங்க. ஏன்னா மொத்தமா நரம்புகள் எல்லாமே புரதமால ஆனது அப்படிங்கறத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப புரத சத்து அதிகம் உள்ள முட்டை, மீன், சிக்கன் போன்ற நான்வெஜ் வகைகள் இருக்கு. அது இல்லாம வெஜிடேரியன் வகைகள்ல நிறைய இருக்கு இல்லையா, காளான், பருப்பு வகைகள், பயறு வகைகள், இது இல்லாம ஒரு 12 புரத உணவுகள், வெஜிடேரியன் புரத உணவுகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைல்டா ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன். சோ இந்த புரத உணவுகள் ரெகுலரா உங்க உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நரம்புகளோட வலிமைக்கு. அடுத்து 3ஆவது நம்மளுக்கு தேவையான சத்துக்கள், நரம்புக்கு தேவையானவை சோடியம், பொட்டாசியம், கால்சியம். இந்த 3 சத்துக்களும் நம்மளுக்கு தேவை. இதுல வந்து சோடியம் பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா நாம உப்பு இல்லாம நம்ம எதையுமே சாப்பிட மாட்டோம். சோடியம் குளோரைடு உப்புல போதுமான அளவு சோடியம் நம்மளுக்கு எப்பவுமே கிடைச்சிடும். நம்மளுக்கு பிரச்சனை எங்க வரும்னா இந்த பொட்டாசியம், கால்சியம் சத்துக்கள்ல தான் பிரச்சனை பொதுவா வரும். பொட்டாசியம் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகள் தரக்கூடியது. அது குறைவாகிறதுனால பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம உடம்பு உள்ளாகுது. நரம்பு வீக்னஸ் முதற்கொண்டு ஈவன் நம்ம தசைகள், கை கால் வலி போன்றவை கூட பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது குறையும். இதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன். பொட்டாசியம்க்கும் கால்சியம்க்கும் வாழைப்பழம், கீரை, காளான், மாதுளை, ஆரஞ்சு, முட்டைக்கோசு, காலிஃபிளவர், பால், ஃபிக்ஸ், ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பொட்டாசியம் அதிகம். இது இல்லாம வேற என்னென்னங்கிறத அந்த தனி வீடியோ லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி கால்சியம்க்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கு, அதுவுமே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். அடுத்து 4ஆவது விஷயம், நம்ம நரம்புக்கு தேவையான விஷயம் என்னன்னா வைட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட வைட்டமின் சத்து வந்து குறிப்பா நம்ம நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும் போது ஒரு கை கால்கள்ல இந்த முள்ளு குத்துற மாதிரி, பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் சொல்லுவோம், முள்ளு குத்துற மாதிரி ஒரு வலி உணர்ச்சி வரதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சோ இப்படி முள்ளு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் வருதுன்னா இந்த நரம்புகள்ல வந்து ஆக்சிஜன் அளவுகள் குறையுது. வைட்டமின் B12 அளவுகள் நம்ம உணவுல குறையறதுனால ஆக்சிஜன் அளவுகள் குறையுது. இது வந்து நம்ம நரம்ப டேமேஜ் பண்ணுது. தலை சுற்றல், படி ஏறும்போது ஒரு மாதிரி தலை சுற்றல், கிருகிருப்பு போன்ற விஷயங்கள் கூட இந்த வைட்டமின் B12 குறைபாடு இருக்கிறதுனால ஏற்படலாம். அதனால இந்த நுண் சத்தான மைக்ரோ நியூட்ரியன்டான வைட்டமின் B12 நம்ம உணவுல எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது முக்கியம். பால், பாதாம், மீன், முட்டை, காளான், மாதுளை, பீட்ரூட், ஸோ இந்த உணவுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வைட்டமின் B12 இருக்கு. இது இல்லாம நிறைய உணவுகள் இருக்கு, அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மொத்தத்துல இந்த உணவுகள் எல்லாமே நம்ம நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது இல்லாம கடைசியா 5ஆவதா ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தேவை நரம்புக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய omega-3 கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள். சோ இந்த 5 விஷயங்கள் இல்லாம
குறிப்பா நீங்க வேற சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குங்க. அதாவது பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா, புகைப்பிடித்தல், மது பழக்கம். இது 2மே நம்ம நரம்புகள வந்து வீக் ஆக்கும், டேமேஜ் பண்ணும். சர்க்கரை வியாதி இருக்குன்னா, சர்க்கரைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா, அது நம்ம நரம்புகள டேமேஜ் பண்ணும். அதிக ரத்த அழுத்தம், பிபி, மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா, பிபி இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் மன அழுத்தம், மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அது டைரக்டா நம்ம நரம்புகள பாதிக்கும். இதுக்கு தீர்வு வந்து மெடிடேஷன், தியான பயிற்சி, ரெகுலரா ஒரு 10 நிமிஷம் சைலன்ட் சிட்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றது. ஸோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, ஒண்ணு வந்து தூக்கம். தூக்கம்ங்கிறது 6 to 7 மணி நேரம் தொடர்ச்சியா நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். இன்னொன்னு வந்து தண்ணீர். தண்ணீர் வந்து கரெக்டா நம்ம உடம்புக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. தண்ணீர் குடித்து நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தண்ணீர் எவ்வளவு குடிக்கணும், எது நார்மல் அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணீர் அளவுகள் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. செய்யக்கூடாத விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலோட சேர்த்து நான் சொன்ன உணவுகளையும் சாப்பிடும்போது நம்ம நரம்புகளோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்க முடியும். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.